तेजस्वितुं ओजस्वितुं तेजस्वितुं प्रचण्ड महाशक्ति होतुं प्रचण्ड महाशक्ति होतुं अनुशासन की महाक्रांति होतुं अनुशासन की महाक्रांति होतुं महाक्रांति होतुं महाक्रांति होतुं ओजस्वितुं तेजस्वितुं ओजस्वी. ஓம் சாந்தி. வாணியினுடைய டேட் 1/11/1981. ஒரு மனிதர் இரவில் காட்டில் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். நல்ல இருட்டு. ஒரு பெரிய படுகுழியில் கீழே விழுந்து விட்டார். அவர் நாஸ்திகராக இருந்தார். அவர் காப்பாற்றிக் கொள்வதற்கு எந்த வழியுமே இல்லை. ஒரு மெல்லிய கிளையை பிடித்து கொண்டிருந்தார். அவர் கதறி கொண்டிருக்கிறார், காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று. நல்ல கரிய இருள், நல்ல குளிர், வெகு தொலைவு வரைக்கும் யாருமே இல்லை. பிறகு இறைவனை நோக்கி கூறுகின்றார், இறைவனே எனக்கு உதவி செய், நீ என்னை காப்பாற்றிவிட்டால் நான் உன்னை நம்புவேன், நான் உன்னுடைய பக்தனாகி விடுவேன். மீண்டும் கூறுகிறார், இறைவா நீ உலகில் இருக்கின்றாய், நான் உன்னை நம்புவேன், உனக்கு எல்லாம் செய்வேன், ஆனால் முதலில் என்னை நீ காப்பாற்று என்று. மேலிருந்து சப்தம் வருகிறது, எனக்கு உன்னை பற்றி தெரியும், நீ என்னை ஒரு பொழுதும் நம்பவே மாட்டாய் என்று. பிறகு இந்த மனிதர் கூறுகிறார், இல்லை இல்லை, என்னை காப்பாற்ற, நான் உன்னை நம்புவேன், நான் உன்னுடைய மிகப்பெரிய பக்தனாவேன், நான் தானம் செய்வேன், புண்ணியம் செய்வேன், உனக்காக நான் எல்லாம் செய்வேன். பகவான் கூறுகிறார், இல்லை இல்லை, நான் உன்னை நம்ப மாட்டேன் என்று. பிறகு இந்த மனிதர் கூறுகிறார், இல்லை இல்லை, எனக்கு ஒரு சின்ன வாய்ப்பு கொடு, நான் என்னவெல்லாம் உனக்கு செய்கிறேன் என்று பார், எப்படியெல்லாம் பக்தனாக்குகின்றேன் என்று பார் என்று. ஏ பிரபுவே என்னை காப்பாற்று. பகவான் கூறுகிறார், சரி, அந்த பிடித்திருக்கும் கிளையை விட்டுவிடு என்று. பதிலுக்கு இந்த மனிதர் கூறுகிறார், நீ பைத்தியமாகிவிட்டாயா என்ன? நான் பிடித்திருக்கும் கிளையை எப்படி விடுவேன்? நம்பிக்கை, நிச்சயம், ஸ்ரத்தை, ஃபெய்த், பிலீஃப், ட்ரஸ்ட். ஆங்கிலத்தில் 3 வார்த்தை இருக்கிறது. இதற்கான அர்த்தம் என்ன தேடுங்க. பிலீஃப், ட்ரஸ்ட் அண்ட் ஃபெய்த். ஹிந்தியில் விஸ்வாசம், நிச்சயம், ஸ்ரத்தை. இந்த 3லும் என்ன வித்தியாசம் இருக்கிறது? இதை தேடி பாருங்கள். இந்த 6 வார்த்தைகளுக்கும் ஒன்றுக்கொன்று சம்பந்தம் கிடையாது, தனித்தனி அர்த்தம் இருக்கிறது. இன்றைய முரளி, நீ இறைவனின் உதவியாளர். இறைவன் மற்றும் உதவியாளர். உலகத்தில் கூட மனிதர்கள் இறைவனின் பெயரில் என்னவெல்லாம் செய்து விடுகிறார்கள். எந்த காரியம் நடக்க முடியாதோ அது நடந்து விடுகிறது. எங்கு வெற்றி கிடைக்கவில்லையோ அங்கு வெற்றி கிடைத்து விடுகிறது. எங்கு அசம்பவம் இருக்கிறதோ அங்கு சம்பவம் ஏற்பட்டு விடுகிறது. எங்கு நம்பிக்கையற்ற நிலைமை ஏற்படுகிறதோ அங்கு நம்பிக்கையுடைய நிலைமை ஏற்பட்டு விடுகிறது, மாறிவிடுகிறது. பகவானினுடைய பெயரில் மனிதர்கள் என்னவெல்லாம் செய்கின்றார்கள். நீங்கள் இறைவனுடைய பெயரில் அல்ல, இறைவனுடைய துணையில் செய்கிறீர்கள். அப்படியென்றால் என்னென்னவெல்லாம் செய்ய முடியும். ஆனாலும் உங்களால் சில விஷயங்கள் செய்ய முடியவில்லை என்றால் அதற்கு காரணம் என்ன? முதலில் இறைவனை தனது துணைவன் என புரிந்து கொள்ளவில்லை. 2வது காரணம், அவமானம், அபிமானம் வந்து விடுகிறது. 3வது காரணம், இறைவனோடு நீங்கள் இணைந்திருப்பதில்லை, விலகியவராக இருக்கிறீர்கள். இணைந்து இருக்கக்கூடிய நீங்கள் ஏன் விலகி விடுகிறீர்கள்? உலகத்தில் இறைவனின் பெயரில், அல்லாவின் பெயரில் என்னவெல்லாம் செய்கின்றார்கள். ஒரு சூஃபி ஃபக்கீர், அவர் நினைக்கிறார் கொஞ்சம் முடி வெட்டலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஒரு சலூன் கடைக்கு போகிறார். இறைவனுடைய பெயரில் எனக்கு கொஞ்சம் முடி வெட்டி கொடுங்க அப்படின்னு கேட்குறார். கொஞ்சம் தாடியை கூட ட்ரிம் பண்ணி கொடுங்கன்னு சொல்கிறாரு. கண்டிப்பாக செய்கிறேன்னு அந்த நாவிதார் சொல்கிறார், சலூன் கடைக்காரர் சொல்கிறார். அந்த நாவிதர் முடி வெட்டி கொடுக்குறாரு. பிறகு பைசா கொடுக்குறார் அந்த சூஃபி. அப்போது நாவிதர் சொல்கிறாரு, என்ன நரகத்தில் தள்ள போகிறீங்களா? இறைவனுடைய பெயரில் நீங்கள் சொன்னீங்க, நான் இறைவனுக்காகத்தான் செஞ்சு கொடுத்துருக்குறேன், இப்போ நீங்கள் பைசா கொடுக்குறீங்களே. இறைவனுக்காகன்னு சொல்லிட்டு பிறகு நீங்கள் பைசா கொடுக்குறீங்கன்னா அப்போ உங்களுக்கே இறைவன் மேலே நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தமா? இறைவனுடைய பெயரை ஒரு கல்லில் எழுதினால் கூட அது மிதக்க ஆரம்பித்து விடுகிறது. ராமாயணத்தில் வருது, ஒரு காட்சி வருது. ராம்னு எழுதி கல்லை கடலில் போடுறாங்க, அந்த கல் மிதக்குது.
வால்மீகியினுடைய ஆசிரமத்தில் லவன் குசன் 2 பேருமே இருக்கிறாங்க, ராமருடைய பசங்க. அவர்களோட கூடவே சாண்டில்யன் இருக்கிறார். ஒரு சவால் விடுறார். 3 மண்குடங்கள் இருக்கிறது. ஒரே வில் அம்பில் இந்த 3 குடத்தையுமே நீங்கள் உடைக்கணும். அந்த 3 குடமும் ஆடிட்டு இருக்கிறது கயிற்றுல அங்கேயும் இங்குமாக. குஷன் முடியாதுன்னு நினைக்கிறாரு, பயப்படுறாரு. ஆனால் லவன் என்ன செய்கிறார் அப்படின்னா, அந்த அம்பில் ராம்னு எழுதி அந்த அம்பை விடுறாரு. அந்த அம்பு 3 குடத்தை மட்டும் இல்லை, ஆசிரமத்தில் இருந்த எல்லா குடத்தையுமே உடைச்சி விட்டுருது. ராமனுடைய பெயரில் என்னவெல்லாம் மனிதர்கள் செய்து விடுகிறார்கள். எந்த பொருளில் நீங்கள் ராம்னு எழுதினாலும் கூட அதற்கு அதிசயம் செய்யும் பொழுது நீங்கள் மொபைலில் கூட நீங்கள் எழுதலாம் இல்லையா, சிவா என்று எழுதுங்க. எந்த பொருளை பயன்படுத்தினாலும் அதில் சிவான்னு எழுதுங்க. பரமாத்மனுடைய பெயரை நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா பிறகு அந்த பொருள் சாதாரணமாக இருக்காது, அலௌகிகமாக மாறிவிடும். ஒவ்வொரு பொருளிலும், ஒவ்வொரு இடத்திலும், ஒவ்வொரு ஸ்தானத்திலும் இறைவனின் பெயரை எழுதுங்கள், ஸ்தானத்தில் எழுதுங்கள். பிறகு பாருங்கள் அந்த இடம், அந்த பொருள் என்னவாகி விடுகிறது. ஸ்தூலமாக எழுதினாலும் சரி, இல்லை சூட்சமமாக எழுதினாலும் சரி, நீங்கள் பிரிஞ்சிடுறீங்க, துணைவரை மறந்து விடுகிறீர்கள், அல்லது அவமானம் அபிமானம் ஏற்பட்டுடுது. கஷ்டமான சூழ்நிலைகள், சேலஞ்சிங் சிச்சுவேஷன், இதில் இந்த மந்திரம் வேலை செய்யும். நான் இறைவனின் உதவியாளன், இறைவன் என் மூலமாக காரியம் செய்து கொண்டிருக்கிறார், நான் செய்யவில்லை. சேவை களத்தில் நிறைய சவால்கள் வரும். இன்றைக்கு அப்படிப்பட்ட 21 கேள்விகள் நாம் பார்க்க போகிறோம். பிரம்மா குமாரிகள் மீதான விமர்சனம். உலகத்து மக்கள் மிக கடினமான கேள்விகள் கேட்குறாங்க. அந்த மாதிரியான 2 பத்திரிகையாளர்கள் நம்ம முன்னால் இருக்கிறாங்க. ஒருத்தர் ஃபாரின்ல இருந்து வந்திருக்கிறார், இன்னொருத்தர் உள்நாட்டிலேருந்து வந்திருக்கிறார். அப்போ நம்மள்கிட்ட கேள்வி கேட்பாங்க. ஒவ்வொரு கேள்விக்குமே நம்ம 1 மணி நேரம் பதில் சொல்ல முடியும். ஆனால் நேரம் ரொம்ப கம்மியாக இருக்குது, அதனால் சுருக்கமாக சொல்கிறோம். நீங்கள் எல்லாரும் என் கூட இருக்கிறீங்க. இந்த பத்திரிக்கையாளர் நமக்கு எதிர்க்க இருக்கிறாங்க. அவங்க நம்ம கேள்வி கேட்பாங்க, நம்ம பதில் சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். நீங்களும் கூட என்னோட சேர்ந்துக்கோங்க பதில் கூறுவதில். ஒவ்வொரு கேள்வியாக பார்ப்போம். இந்த முரளியில் பாபா சொல்லியிருக்கிறாங்க, இறை சேவை செய்யும் பொழுது இந்த சவால்கள் எல்லாம் வரும். மக்கள் இப்படியெல்லாம் கூட கேள்வி கேட்பாங்க, ரொம்ப கஷ்டமான கேள்வியாக கேட்பாங்க. ஒரு ஃபாரின் சிஸ்டர்கிட்ட இந்த கேள்வியெல்லாம் கேட்டேன். அப்போ அந்த சிஸ்டர் சொன்னாங்க, இந்த கேள்வி ரொம்ப தைரியமான கேள்வியாக இருக்குது, அசாத்தியமான கேள்வியாக இருக்குது, நினச்சி பார்க்க முடியாத கேள்வியாக இருக்குது. ஏன்னா நிறைய விஷயங்கள் நம்ம நினச்சி பார்க்காத முரண்பாடு மிக்கதாக இருக்கிறது. ஆனால் நாம் அந்த கேள்விகளை எல்லாம் எதிர்கொள்ள வேண்டும், பதில் கூற வேண்டும் வாழ்வில். நமக்கு விமர்சனம் வரும் பொழுது, நிந்தனை செய்யும் பொழுது அவங்கள்ட்டேருந்து ஒதுங்கிடுறோம், அவங்கள்ட்ட பேசுகிறதே இல்லை, அவங்கள நமக்கு பிடிக்கிறதே இல்லை. நம்ம அவங்களுடைய கேள்விக்கு பதில் சொல்ல விரும்பலை, அவங்கள அஞ்ஞானின்னு சொல்லி குற்றம் சொல்கிறோம், முட்டாள்னு சொல்லி நம்ம ஒதுக்கிடுறோம். முதல் கேள்வி, இந்த வித்யாலயம் வெளிப்படையாக இருப்பதில்லை. அதனுடைய ஃபைனான்சியல் ஆப்ரேஷன்லேயும் டிசிஷன் மேக்கிங்லேயும், அதாவது பணம் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் முடிவு எடுப்பதிலும் வெளிப்படையாக இருப்பதில்லை. இதை பற்றி நீங்கள் என்ன கூறுகிறீர்கள்? பொருளாதாரத்தில் வெளிப்படையாக இருப்பது, முதல்ல பிரம்மா குமாரிஸ் பதிவு செய்யப்பட்ட ஒரு நிறுவனம், ஒரு சேரிட்டபிள் ட்ரஸ்ட், ஒரு அற நிறுவனம். இங்கு எல்லாமே ஆடிட் செய்யப்பட்டு கவர்மெண்ட்டுக்கு காண்பிக்கப்படுகிறது, கொடுக்கப்படுகிறது. இதை விட வேறு என்ன டிரான்ஸ்பரன்சி வேணும்? வெளிப்படைத்தன்மை வேணும். இங்கே என்ன நடந்தாலும் சரி, என்ன டொனேஷன் வந்தாலும் சரி, அந்த டொனேஷனுக்கான மேனேஜ்மெண்ட் இருக்கிறது, பெரிய டீம் இருக்கிறது, அவங்க வேலை செய்துட்ருக்கிறாங்க. எல்லா சகோதரிகளும் ஹெட் குவார்ட்டர்ஸ் வராங்க, ஆடிட்டு செய்யப்படுகிறது. ஒவ்வொரு பொருளும் ஆடிட் செய்யப்படுகிறது. ஒவ்வொரு பொருளுக்குமான ஆடிட்டிங் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கப்படுது. இந்த குற்றச்சாட்டு ஆதாரமற்றது. ஏன் எனில் எல்லாமே தெளிவாக இருக்குது. டொனேஷன் இங்கே வருது, டொனேஷன் பாக்ஸில் போடுறாங்க. அதை ஓப்பன் பண்ணும்போது கூட, உண்டியலை ஓப்பன் பண்ணும்போது கூட 2 பேர் கூட இருக்கிறாங்க. செக் என்ன வந்தாலும் சரி, என்னென்ன டொனேஷன் யார் கொடுத்தாலும் சரி, அவங்களுக்கு முழு அதிகாரம் இருக்கிறது. இந்த டொனேஷனை நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு கேட்குறதுக்கான முழு அதிகாரம் உண்டு. இங்கு மறைக்கப்பட்ட விஷயங்கள் ஒன்றுமே கிடையாது. என்ன டொனேஷன் வந்தாலும் அவங்களுடைய விருப்பத்தோடு சொல்கிறாங்க. யாருமே கட்டாயத்தின் பேரில் எதுவும் கொடுக்கலை இங்கே. மேலும் ஒவ்வொரு நிறுவனத்திலும் இயக்கத்திலும் சில விஷயங்கள் ரகசியம் காக்கப்படும். ஆனால் இங்கு எல்லாமே வெளிப்படையாகவே இருக்கின்றது. இது பற்றி மேலும் விவரம் வேண்டுமென்றால் நீங்கள் நேர்லேயே இங்கே வரலாம். இங்கே என்ன நடக்குதுன்னு நீங்கள் பார்க்கலாம். 2வது கேள்வி, பிரம்மா குமாரிகள் என்ன சொல்கிறாங்க? நாங்கள் சொல்கிறதான் உண்மையிலேயே உண்மை, சத்தியம். அப்போ மற்ற மதங்கள் கூறுவதெல்லாம் தவறு என்று கூற வருகிறீர்களா? பதில், நாங்கள் கூறுவது உண்மைதான்.
இறைவன் கூறுவது இதுதான் சத்தியம். ஆனாலும் மற்ற பிற மதங்களுக்கும் நாங்கள் மதிப்பு அளிக்கின்றோம். இங்கு எங்களுடைய பல விங்ஸ் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதில் ரிலீஜியஸ் விங்ஸ் ஒன்று. இதில் ஒவ்வொரு வருஷமும் ரிலீஜியஸ் விங்ஸில் கான்ஃபரன்ஸ் நடக்குது. இதில் எல்லா மதத்தை சேர்ந்த தலைவர்கள், முக்கியமானவர்கள் அழைக்கப்படுகிறார்கள். மகா மண்டலேஸ்வரர், பிரீஸ்ட் போன்ற தலைவர்கள், மத தலைவர்கள் எல்லோரும் இங்கு வருகிறார்கள். எங்கள் அனைவரினுடைய லட்சியம் இதுதான், மக்களுக்கு, உலகத்திற்கு நன்மை செய்ய வேண்டும் என்பது. ஒவ்வொரு தர்மத்திற்கும் சில நம்பிக்கைகள் இருக்கிறது. அதே போலவே இங்கும் சில நம்பிக்கைகள் இருக்கிறது. ஆனால் நாங்கள் மற்ற மதங்களினுடைய இயக்கங்களினுடைய நம்பிக்கையை நாங்கள் ஒரு பொழுதும் குறை கூறுவதோ எதிர்ப்பதோ இல்லை. மேலும் நாங்கள் இதையும் பார்க்கின்றோம், அவர்கள் அனைவருடைய லட்சியமும் உலகத்திற்கு நன்மை செய்வது மட்டும்தான். நாங்கள் அவர்களோடு சேர்ந்து ஒன்று சேர்ந்து இந்த உலக நன்மைக்கான காரியத்தை முன்னெடுத்து செல்ல விரும்புகின்றோம். நாங்கள் யாரையும் குறை கூறுவதில்லை, எதிர்ப்பதும் இல்லை. அவர்களிடமிருந்தும் சில நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்கிறோம். அவர்களிடமிருந்து எங்களுக்கான ஏதாவது ஃபீட்பேக் வந்தாலும் கூட, கருத்து இருந்தாலும் கூட அதை நாங்கள் பணிவோடு எடுத்துக்கொள்கின்றோம். ஏதேனும் குறை எங்களுக்குள் இருந்தால் அதை நீக்குவதற்கும் நாங்கள் முயற்சியும் செய்கின்றோம். மேலும் நாம் அனைவரும் உலகத்தின் குடும்ப அங்கத்தினர்கள். உலகம் ஒரு குடும்பம். யாராக இருந்தாலும் சரி, அவர்களும் இந்த உலக குடும்பத்தில் ஒருவர்தான். ஒன் வேர்ல்டு, ஒன் காட், ஒன் ஃபேமிலி. இது மிக முக்கியமான கொள்கை எங்களுக்கு. ஓர் உலகம், ஒரு கடவுள், ஒரே குடும்பம். அடுத்த கேள்வி, பல முறை உலகம் அழிந்துவிடும் என்று பிரம்மா குமாரிகள் கூறியிருக்கிறார்கள். ஆனால் அப்படி இதுவரைக்கும் ஒரு பேரழிவும் வந்ததில்லை, உலக அழிவு ஏற்பட்டதில்லை. இது பற்றி நீங்கள் என்ன கூறுகிறீர்கள்? மகா விநாசம் பற்றி யூடியூப் சேனலில் நிறைய இயக்கங்கள் கூறியிருக்கிறார்கள். சயின்ஸ் சேனல்ஸ் கூட நிறைய பேர் இந்த பேரழிவு பற்றி நிறைய சொல்லியிருக்கிறாங்க. பிரம்மா குமாரிகள் இயக்கத்தில் ஆரம்பத்திலிருந்தே விநாசம் பற்றி கூறப்பட்டுள்ளது. உண்மையில் அது உலக மாற்றத்திற்கான விஷயமாகும். 1954, 56, 76, 79, 2000, 2012 இப்படி பல நேரங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் பிரம்மா குமாரிகளுக்கான மூல ஆதாரம் என்பது முரளி. ஆனால் எந்த முரளியிலேயுமே இந்த வித்யாலயத்தினுடைய ஸ்தாபனையாளரான பரமாத்மா சிவன் ஒரு பொழுதும் இந்த தேதியில் உலகம் அழியும் என்று கூறவே இல்லை. மேலும் இந்த வித்யாலயத்தின் சார்பாக இந்த தேதியில் உலகம் அழியும் என்று யாரும் அறிவித்ததும் இல்லை. இது அவரவர்கள் விருப்பத்திற்கு ஏற்ற மாதிரி கூறி பரப்பிவிட்டிருக்கிறார்கள். அடுத்த கேள்வி, பிரம்மா குமாரிகள் இயக்கத்தில் இருப்பவர்களுக்கு உணவு கட்டுப்பாடிலும் உறவு கட்டுப்பாடு மற்றும் சிந்தனை கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது என்று கூறுகிறார்களே, அது உண்மையா? பதில், பிரம்மா குமாரிகளில் ஒவ்வொரு மனிதருமே சுதந்திரமானவர். யாருக்கு விருப்பம் இருக்கிறதோ அவர்கள் வரலாம், யாருக்கு விருப்பம் இருக்கிறதோ அவர்கள் வெளியேறலாம். யார் மீதும் எந்த விதமான கட்டுப்பாடும் கிடையாது. பிரம்மச்சரியத்தை அவர்கள் விருப்பப்படி அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள், கடைபிடிக்கிறார்கள். உணவுக்கான கட்டுப்பாடும் அவர்கள் விருப்பத்தில், அவர்கள் சிந்தனையில் அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். உறவு முறைகளிலும் அவர்கள் விருப்பப்படி நடந்து கொள்கிறார்கள். இங்கு யாரும் யாரையும் கட்டாயப்படுத்துவது கிடையாது. ஒருவர் மற்றவரை பார்த்து அவர்களுக்கு பிடித்திருந்தால் அதை கடைபிடிக்கிறார்கள். இந்த இயக்கம் விரும்புவதே ஒவ்வொரு மனிதனும், ஒவ்வொரு ஆத்மாவும் சுதந்திரமாக இருக்க வேண்டும். இந்த இயக்கத்தை கூட நீங்கள் சார்ந்திருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. இறைவனும் கூட கூறுகிறார், நீங்கள் சுதந்திரமானவர்களாக இருங்கள், சுதந்திரமான சிந்தனை கொண்டவர்களாக இருங்கள். தன்னுடைய வாழ்க்கையில் நெகட்டிவிலிருந்து, எதிர்மறையிலிருந்து விடுபட்டு இருந்தால் நேர்மறையை பெறலாம். அவ்வளவுதான் கட்டுப்பாடு. அடுத்த கேள்வி, பிரம்மா குமாரிகள் இயக்கத்தில் துறவு நிலை பற்றியும் பிரம்மச்சரியம் பற்றியும் கூறப்படுகிறது. இது குடும்பத்தில் குழப்பத்தை, பிளவை ஏற்படுத்துகிறது. இது பற்றி உங்களுடைய விளக்கம் என்ன? இன்றைய நேரத்தில் உலகத்தை நீங்கள் கவனித்தீர்கள் என்றால் பல விதத்தில் முரண்பாடுகள், மோதல்கள், மன பிளவுகள் இருக்கின்றது. அது குடும்பமாக இருக்கட்டும், இல்லை சமூகமாக இருக்கட்டும், ஒருவர் மற்றவர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், ஒருவர் மற்றவர் மேலே வெறுப்போடும் கசப்புணர்வோடும் இருக்கின்றார்கள். ஆனால் இந்த வித்யாலயத்தினுடைய நோக்கமே எல்லோரும் ஒருவர் மற்றவரிடம் அன்பாக இருக்க வேண்டும், இனிமையாக இருக்க வேண்டும், ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதுதான். ஒரு பொழுதும் உறவில் பிளவு ஏற்பட வேண்டும் என்று நாங்கள் நினைத்ததே இல்லை. ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆன்மீக விழிப்புணர்வு ஏற்பட வேண்டும். இதுதான் இந்த வித்யாலயத்தினுடைய விருப்பம். நாங்கள்
தாங்கள் விரும்புவதே ஒவ்வொரு குடும்பமும் சுகம் நிறைந்த குடும்பம் ஆக வேண்டும் என்பதுதான். இந்த பிரம்மா குமாரிகள் இயக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 10% மட்டும்தான் முழுமையாக சமர்ப்பணமானவங்க, அன்மேரிடாக இருப்பாங்க. மற்றபடி 90% குடும்பத்தில் இருக்கிறவங்க, உலகத்தில் இருக்கிறவங்க அங்கே இருந்து கொண்டே அவர்கள் ஆன்மீகத்தை வாழ்க்கையில் கொண்டு வந்து தன்னுடைய வாழ்க்கையை மிக உயர்வாக ஆக்கியிருக்கிறார்கள். அப்படி பல பேருடைய அனுபவத்தை நீங்கள் கேட்கலாம். முதல்ல அவங்களுடைய வாழ்க்கையில் துக்கம் இருந்தது, பிரச்சனைகள் இருந்தது, சங்கடங்கள் இருந்தது, கவலைகள் இருந்தது. ஆனால் அதையெல்லாம் ரொம்ப சுலபமாக சுகம் நிறைந்த சூழ்நிலையாக மாற்றியிருக்கிறாங்க. அடுத்த கேள்வி, பிரம்மா குமாரிகள் இயக்கத்தில் இறைவனாக சிவனைத்தான் சித்தரிக்கிறீர்கள், அவரைத்தான் கடவுள் என்று கூறுகிறீர்கள். இதை நீங்கள் எந்த விதத்தில் நிரூபிக்கிறீர்கள்? இதுதான் உண்மை என்று. பதில்: சத்தியத்தை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது ஒவ்வொருவரினுடைய தனிப்பட்ட அனுபவம். இந்த வித்தியாலயத்தில் வந்திருப்பவர்கள், பல இயக்கத்தில் சென்றிருப்பவர்கள், பல விதத்தில் பக்தி செய்திருப்பவர்கள், எல்லா இடத்திலும் சென்றுவிட்டு பிறகு இங்கே வந்து இங்கே சத்தியத்தை அனுபவம் செய்துவிட்டு பிறகு கூறுகிறார்கள் இறைவன் சிவன் என்று. மேலும் எல்லா சாஸ்திரங்களிலும், எல்லா தர்மத்தைச் சேர்ந்த சாஸ்திரங்களிலும் இறைவனை பற்றிய வர்ணனையில் இறைவன் ஒருவர் என்றும் அவர் ஒளியானவர், நிராகாரமானவர் என்றும் தான் வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் இங்கேயும் கூறப்பட்டுள்ளது. சத்தியம் ஒன்றே ஒன்றுதான். சத்தியம் 2 கிடையாது, இறைவன் 2 கிடையாது. நீங்கள் எந்த இயக்கத்துக்கு போனாலும் சரி, ஆழமாக ஆராய்ச்சி செய்து பார்த்தால் கடைசி சத்தியம் ஒன்றே ஒன்றாதான் இருக்கும். அந்த சத்தியம்தான் இந்த வித்தியாலயத்திலும் கூறப்படுகிறது. இறைவன் ஒருவர், ஜோதி சொரூபமானவர், நிராகாரமானவர். அவர் யாரும் மனிதர் கிடையாது. ஒருவேளை யாரையாவது மனிதரை இறைவன் என்று குறிப்பிட்டால் அங்கு மோதல்கள், கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். நான் ஒரு வீட்டில் பிறக்கின்றேன், அந்த வீட்டில் ஒரு தேவதையை கடவுளாக வணங்குகிறார்கள் என்றால் நான் அந்த தேவதையை கடவுளாக வணங்கலாம். ஆனால் மற்ற தர்மத்தைச் சேர்ந்தவர்கள் அந்த தேவதையை எப்படி கடவுளாக ஏற்றுக்கொள்வார்கள்? ஆனால் இங்கே கூறப்படுவது ஈஸ்வரன் அவதாரம் எடுப்பது இல்லை, அவர் ஒரு தேவதை இல்லை, அவர் நிராகாரமானவர். அடுத்த கேள்வி, இந்த பிரம்மா குமாரிகள் இயக்கம் பெண்களால் வழிநடத்தப்படுகிறது. ஆனால் இது பற்றி ஒரு கேள்வி சமூகத்தில் இருக்கிறது. நீங்கள் பரம்பரை பழக்கத்தை எதிர்க்கிறீர்கள். பரம்பரையாக பெண்கள் கையில் நிர்வாகம் ஒப்படைக்கப்பட்டதில்லை, நீங்கள் அதற்கு மாறாக நடக்கின்றீர்கள் என்று கூறப்படுகிறது. இது பற்றி உங்கள் விளக்கம் என்ன? பிரம்மா குமாரிகள் இயக்கத்தில் பெண்கள் முன்னிறுத்தப்படுகிறார்கள், அவர்கள் வழிநடத்துகிறார்கள் என்பதற்காக இங்கு ஆண்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள் என்பதெல்லாம் கிடையாது. அவர்களும் மதிக்கப்படுகிறார்கள், முன்னிறுத்தப்படுகிறார்கள். மேலும் பல நூற்றாண்டுகளாக நாம் சிவசக்தி என்றும் வந்தே மாதரம் என்றும் தேவிகளுக்கு பூஜையும் பல நூற்றாண்டுகளாக நாம் செய்துதான் வந்திருக்கின்றோம். சாஸ்திரங்களிலும் கூட இது கூறப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு பெண்ணுமே ஒரு தேவதை, அவளே உயிர் மூச்சு என்றுமெல்லாம் கூறப்பட்டிருக்கிறது. பெண்களை உயர்த்தி ஆண்களை தாழ்த்த வேண்டும் என்பதெல்லாம் இங்கே கிடையாது. நீங்கள் வேணும்னா ஹெட் குவார்ட்டர்ஸ் வாங்க, ராஜஸ்தான் மவுண்ட் அபுக்கு வாங்க. அங்கு பார்த்தீங்க அப்படின்னா பொறுப்புகளில் இருக்கக்கூடியவங்க பெண்களை விட ஜாஸ்தி ஆண்களே இருக்கிறாங்க நிர்வாகம் செய்கிறதுல. இந்த குற்றச்சாட்டு முற்றிலும் கற்பனையானது. இங்கு எல்லாருக்கும் சமமான மரியாதை இருக்கிறது. இங்கு பிரதர்ஸுக்கு பாண்டவர்கள் என்றும் பெண்களுக்கு சக்திகள் என்றும் மதிப்பு அளிக்கப்படுகின்றது. இறைவனே என்ன கூறுகிறார்? சக்திகள் இல்லாமல் பாண்டவர்கள் காரியம் செய்ய முடியாது, பாண்டவர்கள் சக்திகள் இல்லாமல் காரியம் செய்ய முடியாது. இந்த இயக்கம் 2 பேரினுடைய ஒன்று இணைந்த வழிகாட்டுதலில் முன்னேறி கொண்டிருக்கிறது. அடுத்த கேள்வி, பிரம்மா குமாரிகள் இயக்கம் நன்கொடையினுடைய ஆதாரத்தில் இயங்குகிறது. பல ஏழைகளிடமிருந்தும் கட்டாயப்படுத்தி தானம் வாங்கப்படுகிறதா? இப்படி ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது, உண்மையா? பதில்: மனிதர்கள் இங்கு சுய விருப்பத்தோடு தானம் செய்கிறார்கள். இங்கு யாரிடமும் எந்த கட்டாயமும் செய்யப்படுவதில்லை. சில நேரங்களில் ரொம்ப ஏழையாக இருக்கிறவங்களுக்கு உதவியும் கூட செய்யப்படுகிறது. ஆகவே இந்த குற்றச்சாட்டு முற்றிலும் தவறானது. இங்கு எல்லோரும் தன் விருப்பத்தின் பேரில் தானம் செய்கிறார்கள். யார் என்ன கொடுத்தாலும் சுய இச்சையோடு தான் செய்கிறார்கள். ஏனெனில் அவர்களுக்கு இந்த நம்பிக்கை ஏற்படுகிறது, தன்னுடைய செல்வம் பயன்படுத்தப்பட வேண்டும், வெற்றியுடையதாக ஆக்க வேண்டும் என்று. இது யாரோ ஒரு தனி மனிதனுடைய இயக்கம் கிடையாது, மனிதன் மூலமாக ஸ்தாபனை செய்யப்பட்டது கிடையாது, சுயம் பரமாத்மா மூலமாக ஸ்தாபிக்கப்பட்டது. இது ஈஸ்வரன் மூலமாக காரியம் நடைபெறுகிறது.
நம்ம இப்படியும் நம்ம கதை கேள்விப்பட்டிருக்கிறோம். ராமர் பாலம் கட்டக்கூடிய பணியில் ஈடுபட்டிருக்கும் பொழுது அணிலும் தன்னால் இயன்ற ஒரு உதவியை செய்தது என்று, அதுபோலத்தான் இங்கேயும் ஏழைகளும் தங்களால் முடிந்த சேவையை அளித்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே எந்த விதமான கட்டாயமும் கிடையாது. நாம் கொடுத்து மற்றவர்களுக்கும் முன்னுதாரணமாக வேண்டும் என்ற சிந்தனை தான் இங்கே இருக்கிறது. புத்தருடைய வாழ்க்கையில் கூட ஒரு சம்பவம் சொல்லுவாங்க. புத்தருடைய ஒரு சிஷ்யர் இருந்தார். அவரிடத்துல நிறைய செல்வம் இருந்தது. ஆனால் அவருக்கு ஆசை என்ன இருந்துச்சுன்னா, இது ஒரு பெரிய இடமா இருக்குது, இந்த இடத்தை நம்ம புத்தருக்கு கொடுக்கணும். ஏன்னா புத்தருக்கு லட்சக்கணக்கான சிஷ்யர்கள் இருக்கிறாங்க. வருஷத்தில் 4 மாதம் ஏதாவது ஒரு இடத்துல தங்குவாங்க. எங்கே தங்குவாங்க? அப்போ அந்த சிஷ்யர் ராஜாட்ட போகிறாரு, என்கிட்ட செல்வம் இருக்குது, எனக்கு நிலம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த ராஜா சொன்னார், இந்த பூமியில் எவ்வளவு இடம் இருக்குதோ, உனக்கு எவ்வளோ இடம் வேணுமோ அவ்வளவு நீ தங்க நாணயங்களை வைத்துக்கொண்டு அந்த இடத்தை எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு அந்த ராஜா கட்டாயமாக சொல்கிறாரு. அந்த சிஷ்யர் தன்னுடைய எல்லா பொருட்களையும் விற்று தங்க நாணயங்களாக வாங்கி அந்த நிலத்தில் பரப்பி அந்த நிலத்தை வாங்கியதாக ஒரு கதை இருக்கிறது. அப்படி இறைவனுடைய காரியத்திற்காக இங்கு ஒவ்வொருவரும் சுய விருப்பத்தோடு தன்னால் இயன்ற காரியத்தை அல்லது பொருளை அவர்கள் சேவையில் ஈடுபடுத்துகிறார்கள். அடுத்த கேள்வி, பிரம்மா குமாரிகளினுடைய டீச்சிங் கற்பித்தலில் சிலருடைய வாழ்க்கையில் மன அழுத்தம் ஏற்பட்டு உள்ளதாகவும் கேள்விப்படுகிறோம். இது உண்மையா? இந்த இயக்கமில்லை, அநேக இயக்கங்களில், எல்லா இயக்கங்களிலும் யாராவது ஒரு சிலருக்கு அந்த படிப்பு முறைகள் புரிவதில்லை. தவறாக அவர்கள் புரிந்து கொண்டு தவறாக செயல்படுத்துகிறார்கள். அதனால் அவர்களுக்கு மன அழுத்தம் ஏற்படுவது என்பது எல்லா இயக்கங்களிலுமே நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ஒன்று தான். ஒரு பள்ளிக்கூடத்துக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா நிறைய பேர் நல்லா படிக்கிறவங்க இருப்பாங்க, அதே நேரத்தில் டல் ஸ்டூடெண்ட்டும் இருப்பாங்க. அதே போல் இங்கேயும் இந்த கல்வி முறையின் மூலமாக அநேக பேர்கள் தன்னுடைய வாழ்க்கையினுடைய அநேக பிரச்சனைகளை சுலபமாக கடந்து ஒரு வெற்றிகரமான உன்னதமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் ஒரு சிலருக்கு இந்த படிப்பினைகள் புரியாமல் போவதன் காரணமாக வெகு சிலருக்கு மன அழுத்தங்களும் ஏற்பட்டிருப்பது உண்மைதான். அவர்களுக்கு வழிகாட்டுவதற்குமான ஒரு துறைகளும் இங்கு அமைக்கப்பட்டிருக்கிறது. கவுன்சிலிங் டிபார்ட்மெண்ட் இங்கே இருக்கிறது. அப்படி யாருக்காவது மன அழுத்தம் ஏற்பட்டாலும் நல்ல விதத்தில் வழிகாட்டுவதற்கான பெரியவர்களினுடைய குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. மூத்த சகோதர சகோதரிகள் இருக்கிறார்கள், நம்முடைய தாதிகள் இருக்கிறார்கள். அவர்கள் இப்படி யாருக்கேனும் மன அழுத்தங்கள் ஏற்பட்டால் அதற்கு தீர்வு சொல்வதற்கு வழிகாட்டுவதற்கு தயாராகவே இருக்கிறார்கள், வழிகாட்டி கொண்டும் இருக்கிறார்கள். அடுத்த கேள்வி, பிரம்மா குமாரிகளின் இயக்கம் ஒரு சம்பிரதாயம், இது ரொம்ப கடினமான கட்டுப்பாடுகளை விதித்திருக்கிறது என்று கூறப்படுகிறது. இது உண்மையா? பதில், பிரம்மா குமாரிகள் இயக்கம் ஏதோ ஒரு தனிப்பட்ட ஒரு சம்பிரதாயம் கிடையாது, ஒரு கட்டுப்பாடு நிறைந்த ஒரு சமூகம், குலம், ஜாதி கிடையாது. இது முதலிலேயே சொல்லப்பட்டது. இங்கு ஒவ்வொருத்தருக்கும் சுதந்திரம் இருக்கிறது. இங்கு ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் விழிப்புணர்வு, ஆன்மீக விழிப்புணர்வு ஏற்படுத்துவதுதான் லட்சியமாகும். சுய மாற்றத்தின் மூலம் உலக மாற்றத்தை செய்வதுதான் இங்கு ஒவ்வொருவருக்குமான தனிப்பட்ட நோக்கமும் முழு இயக்கத்தினுடைய நோக்கமுமாக இருக்கிறது. இது ஒரு இயக்கம் கிடையாது, இதை நாம் குடும்பம் என்று கூறுகிறோம். இங்கு ஒவ்வொரு மனிதனும் இந்த பரிவாரத்தினுடைய அங்கத்தினர். இது விசாலமான குடும்பம், இறைவனுடைய குடும்பம், ஈஸ்வரனுடைய குடும்பம், பிராமண குடும்பம். அது தவிர்த்து இது ஏதோ ஒரு குலம், ஜாதி, தனி பிரிவு, இனம், இயக்கம் அப்படி கிடையாது. இது ஒரு குடும்பம். இங்கு இந்து, முஸ்லீம் என்ற மாதிரியான தர்மம் கிடையாது. இங்கு மிகப்பெரிய தர்மமே என்ன, தாரணை என்ன அப்படி என்றால் மனித நேயம். இங்கு மிக முக்கியமான கடைபிடிக்கக்கூடிய விரதம் பவித்திரத்தா, தூய்மை, ஒழுக்கம். இதையெல்லாம் ஒவ்வொருவருமே சித்தாந்தமாக கடைபிடித்து கொண்டிருக்கிறார்கள். தனிப்பட்ட சடங்கு சம்பிரதாயம் எதுவும் இங்கு கிடையாது. அடுத்த கேள்வி, சிலர் கூறுகிறார்கள் பிரம்மா குமாரிகள் இயக்கத்தினுடைய வரலாறு திருத்தப்பட்டிருக்கிறது, மாற்றி திருத்தி கூறப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது. இது உண்மையா? தெளிவுபடுத்த வேண்டுகிறோம். வரலாறு முற்றிலும் தெளிவாக இருக்கிறது, எழுதவும் பட்டிருக்கிறது. ஆனால் விளக்கங்கள் ஒவ்வொருவரும் வேறு வேறு விதங்களில் சொல்லி இருக்கலாம். உண்மையான நீங்கள் வரலாறு தெரியணும்னா இந்த இயக்கத்தினுடைய ஆதி ரத்தினங்களினுடைய அனுபவங்களினுடைய ஆடியோஸ், கேசட் இருக்கிறது, வீடியோஸ் இருக்கிறது, புக்ஸு கூட இருக்கிறது.
2 வருஷத்திற்கு முன்னால் இந்த குழுவிலேயே 108 நாட்களுக்கு ஒரு ரிட்ரீட் நடந்தது. இந்த யஜ்ஞத்தினுடைய இதிகாசம் வரலாறு அபினவ் கிராந்தி என்ற ஒரு ரிட்ரீட் நடந்தது. ஒவ்வொரு நாளும் அதில் விளக்கப்பட்டது. எப்போ இந்த இயக்கம் ஆரம்பித்தது எல்லாமே முழு ஹிஸ்ட்ரியுமே டேட் சகிதமாக ஒவ்வொரு நாளுக்குமான ஹிஸ்ட்ரி சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் சம்பூர்ணமான ஹிஸ்ட்ரி இருக்கிறது. எந்த ஒரு விஷயமும் அதில் மறைக்கப்பட்டிருக்கவே இல்லை. சில வெப்சைட் அந்த மாதிரி இருந்துச்சு. ஃபாரின் வெப்சைட்டில் போய் அதை ஓப்பன் பண்ணி சில வெப்சைட் அப்படிலாம் இருந்துச்சு. அதை ஓப்பன் பண்ணவே முடியாது. அதை சப்ஸ்கிரைப் பண்ணணும். அதற்கு பிறகு அதில் போய் சில விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். 1936 என்ன நடந்துச்சு, 37 நடந்துச்சு, 38, 40, 50களில் என்ன நடந்தது, பிரம்மாகுமருடைய பெயர் எப்போ கொடுக்கப்பட்டுச்சு, பரமாத்மனுடைய அவதாரம் இது எப்போ சொல்லப்பட்டுச்சு, இந்த நிறைய விஷயங்கள் டீட்டெயில் எல்லாமே சொல்லப்பட்டது. 50களில், 60களில், 70களில், 80களில், 90களில் என்ன நடந்தது, மேலும் 2022 வரை என்ன நடந்தது என்ற முழு ஹிஸ்ட்ரியுமே அதில் தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது. அதில் நீங்கள் போய் படிக்க முடியும், கேட்க முடியும். அடுத்த கேள்வி, 5000 வருடம் என்று நீங்கள் காலச்சக்கரத்திற்கு நீங்கள் காலம் குறிச்சிருக்கிறீங்க. இதில் எந்த ஒரு விஞ்ஞானபூர்வமான ஒரு நிரூபணமும் கிடையாது. இதை எப்படி மக்கள் ஏற்றுக்கொள்ள முடியும்? பதில், எங்களுடைய இந்த பாடம் கல்வி அனுபவத்தினுடைய ஆன்மீக அனுபவத்தினுடைய பாடமாகும். இதனுடைய நோக்கம் என்னவெனில் மனிதர்களுடைய சுய மாற்றம் நிகழ்வதுதான். ஆனால் இது பற்றி யாரேனும் தெளிவுபடுத்த விரும்பினால் அல்லது விவாதம் செய்து தெளிவுபடுத்தி கொள்ள விரும்பினால் அவர்களை நாங்கள் வரவேற்கின்றோம். இன்னொரு விஷயம், உலகத்தில் நிறைய விஷயங்கள் அப்படி இருக்கிறது. அதை நாம் நிரூபித்து கொண்டெல்லாம் இருக்கவே முடியாது. இது ஈஸ்வரனுடைய ஞானம். இது ஒரு ரிவால்யூஷன், இது ஒரு புரட்சி. இது வெளிப்பட்டு இருக்கிறது. இது யார் மூலமாக வெளிப்பட்டது? தாதா லேக்கராஜ் மூலமாக. இவருக்கு பிறகு பிரஜாபிதா பிரம்மா என்று கூறப்பட்டது. அவருக்கு கூட இந்த எல்லா விஷயங்களை பற்றி எதுவுமே தெரியாமல் தான் இருந்தது. இந்த ஞானம் ஒரு புரட்சி. இங்கு சொல்லப்படும் ஒவ்வொரு வார்த்தைகளும் மேலிருந்து வெளிப்பட்டது. இது பற்றி அநேக கேள்விகள் இருக்கலாம். எல்லா கேள்விகளுக்குமான பதில் கொடுப்பதென்றால் ஒவ்வொரு கேள்விக்கும் 1 மணி நேரம் பதில் கொடுக்க முடியும். ஆனால் நேரத்தின் வரைமுறை இருக்கிறது. ஆகவே இவ்வளவுதான் கூற முடியும் இப்போதைக்கு. உங்களுக்கு தெளிவு தேவை என்றால் நீங்கள் நேரில் வந்து தெளிவுபடுத்திக் கொள்ளலாம். வாக்குவாதம் செய்து, அதாவது அன்பான முறையில் உரையாடல் செய்து தெளிவுபடுத்திக் கொள்ளலாம். அடுத்த கேள்வி, இந்த வித்தியாலயத்தில் வாழ்க்கை முழுவதுமே பிரம்மச்சரியம் என்பது அவசியம் என்று கூறப்படுகிறது. அதுவும் திருமண வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு பிரம்மச்சரியம் என்பது மிக கடினமானது, நடைமுறைக்கு சாத்தியமே இல்லாதது. இதற்கு நீங்கள் சொல்லும் விளக்கம் என்ன? பதில், இங்கு பிரம்மச்சரியம் ஒரு தனிப்பட்ட விதத்திலான ஒரு தேர்ந்தெடுத்தல். அதாவது இது ஒவ்வொருவரும் அவங்கவங்க விருப்பத்தின் பேரில் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. வாழ்க்கையில் பிரம்மச்சரியம் கடைபிடிக்கும் பொழுது சம்பந்தங்களிலாக இருக்கட்டும், ரிலேஷன்ஷிப்பிலாக இருக்கட்டும், இல்லை சமூகத்திலேயா இருக்கட்டும், அல்லது தனிப்பட்ட முறையிலேயா இருக்கட்டும், எல்லா விதத்திலையுமே உன்னதி தான் நிகழ்ந்திருக்கிறது. நம்முடைய ஊர்ஜா சக்தி அதிகரிக்கிறது, நம்முடைய ஆரோக்கியம் நன்றாகுகிறது, சம்பந்தங்களில் ஏற்படக்கூடிய டிஸ்டர்பன்ஸ் தீர்கிறது, உறவுகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாகுகிறது, ஒரு புனித அன்பு ஏற்படுகிறது. இதை யார் கடைபிடிக்க விருப்பப்படுகிறார்களோ அவர்கள் கடைபிடிக்கலாம். மற்றபடி இங்கு இது யாருக்கும் கட்டாயத்தின் பேரில் திணிக்கப்படவில்லை. இது ஒவ்வொருவரும் அவர்கள் தன் இஷ்டத்தில் எடுத்துக்கொண்டார்கள். முதலிலே சொல்லப்பட்டது, இது தனி யாத்திரை. ஒவ்வொருவரும் தனித்த முறையில் விருப்பப்பட்டு செய்யக்கூடிய யாத்திரை இது. அடுத்த கேள்வி, உங்களுடைய தத்துவத்தில் விடுபட்டிருப்பது துறவு கடைபிடிப்பது என்பது உலகாய பொறுப்புகளிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்வது போல, பொறுப்புகளை விட்டு ஒதுங்கி விலகி செல்வது போல தோன்றுகிறது. அதற்கு உங்களுடைய விளக்கம் என்ன? பதில், இங்கே விடுபட்டு இருப்பது என்றால் எல்லாவற்றை விட்டு ஒதுங்கி போவது, தூரம் செல்வது என்று அர்த்தமில்லை. இங்கு விடுபட்டு இருப்பது என்பது சரியாக பொறுப்பை நிர்வகிப்பது என்று அர்த்தம் ஆகும்.
மனதளவில் விடுபட்டிருப்பது, உடல் ரீதியாக விடுபட்டிருப்பது, ஆன்மீக ரீதியில் விடுபட்டிருப்பது என விடுபட்டிருப்பது 3 விதமாக சொல்லப்படுகிறது. சைக்கலாஜிக்கல் டிட்டாச்மெண்ட், ஃபிசிக்கல் டிட்டாச்மெண்ட், ஸ்பிரிச்சுவல் டிட்டாச்மெண்ட் என்று சொல்லப்படுகிறது. ஒருவருடைய அதி நெருக்கத்தில் செல்லும் பொழுது அவர்களுடைய மிகப்பெரிய குறைகள் பூதாகரமாக தெரிய ஆரம்பிக்கிறது. பிரச்சனைகள் மேலும் அதிகரிக்க ஆரம்பித்து விடுகிறது. அதனால் சைக்கலாஜிக்கல் டிட்டாச்மெண்ட் ரொம்ப அவசியமாக இருக்கிறது. இது தவிர்த்து ஃபிசிக்கல், ஸ்பிரிச்சுவல் டிட்டாச்மெண்ட் இது எதுவுமே உங்களை எங்கிருந்தும் விலகி நிற்க சொல்லவே இல்லை. பதிலாக தன்னைத்தானே வீண் விஷயங்களிலிருந்து, மோதல்களிலிருந்து, கருத்து வேறுபாடுதல்களிலிருந்து விடுவித்துக் கொள்வதற்காக கூறப்படுகிறது. தன்னைத்தானே சம்பூர்ணமாக்கிக் கொள்வதற்கான ஒரு செயல்பாடு தான் இது. நாம் ஒரு மனிதரை நமக்கு அடிமையாக வைத்திருப்பதற்கு பதிலாக அவர்களை நம்மிடமிருந்து விடுவித்து சுதந்திரமாக இருக்க உதவுகிறோம். நாமும் நம்மை சுதந்திரமாக வைத்துக்கொள்ள காரணமாக இருக்கின்றோம். ஒவ்வொரு மனிதருக்குமே கொஞ்சம் இடைவெளி தேவை, நேரம் தேவை, இடம் தேவை, கொஞ்சம் மூச்சு விடுவதற்கான ஒரு இடம் வேண்டும். அட்டாச்மெண்ட்டுங்கிற பேரில் நம்ம மற்றவர்களுக்கு நெருக்கடி கொடுக்குறோம், துக்கம் கொடுக்குறோம், எதிர்ப்பு செய்கிறோம். அப்படி இல்லை. இது உண்மையாகவே இங்கு டிட்டாச்மெண்ட் என்று சொல்வது சுதந்திரம் அளிப்பது, மதிப்பளிப்பது, இடம் அளிப்பது, அவர்களுக்கும் நாம் முக்கியத்துவம் கொடுப்பது. இதுதான் இங்கு கடைபிடிக்கப்படுகிறது. நாம் அட்டாச்மெண்ட்டுங்கிற பேரில் நம்ம பிறரை பிடித்து கொள்கிறோம். அது பிறருக்கு துக்கம்தான் தருகிறது. இங்கு கடைபிடிக்கும் டிட்டாச்மெண்ட், விடுபட்டிருத்தல் என்பது ஆன்மீகத்தினுடைய அடிப்படையில் இருப்பது. ஆகவே இங்கு இந்த விடுபட்ட தன்மை யாரிடமிருந்தும் பிரிந்து போவதற்கு அல்ல, ஒற்றுமையாக இருப்பதற்குத்தான் இந்த டிட்டாச்மெண்ட், இந்த விடுபட்ட தன்மை இங்கு கடைபிடிக்கப்படுகிறது. அடுத்த கேள்வி, மனதளவில் மிக பலகீனமானவர்களை டார்கெட் ஆக்கி அவர்களை எப்பொழுதும் தன்னுடைய இயக்கத்தோடு சார்ந்திருக்கும்படி ஆக்கிவிடுகிறது இந்த பிரம்மா குமாரிகள் இயக்கம் என்ற குற்றச்சாட்டு இருக்கிறது. இது உண்மையா? பதில், இது முற்றிலும் பொய். ஏனெனில் இங்கு மனிதர்கள் தன்னை குணப்படுத்திக் கொள்வதற்காக வருகிறார்கள். பலகீனமானவர்கள் வருகிறார்கள். அவர்களுக்கு ஆத்ம விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படுகிறதே தவிர மற்றபடி இந்த இயக்கத்தில் சார்ந்திருக்கும்படி கூறப்படவில்லை. இங்கு ஒவ்வொருவரும் அவரவர்களினுடைய விருப்பத்தின் பேரில் சேவை செய்ய வருகிறார்கள். இங்கு யாருக்கும் லீகல் பாண்டு சைன் பண்ணலை. நீ பிரம்மா குமாரிகள் இயக்கத்தில் ஜாயின் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு யார்ட்டையும் லெட்டர் வாங்கி ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணுறாங்கன்னா லெட்டர் சைன் பண்ணுறாங்க இல்லையா, அந்த மாதிரி இங்கே யார்ட்டையும் லெட்டர் சைன் பண்ணி வாங்கலை. ஒவ்வொருவருமே இங்கு மனிதர்கள் சம்பூர்ண சுதந்திரமானவர்கள். இங்கே பாண்டு கிடையாது, லீகல் பேப்பர்ஸ் எதுவும் கிடையாது. இங்கே ஒவ்வொருவருமே மதிப்போடு பார்க்கப்படுகிறார்கள். ஒவ்வொருவரையுமே சக்திசாலி ஆக்குவதற்காக இங்கு லட்சியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நல்லது. மொத்தம் 21 கேள்வி, அதில் 15 கேள்வி பார்த்துருக்குறோம். பாக்கி கேள்வியை இப்போ வெறுமனே படிக்கிறோம். இதற்கான பதில் நாளைக்கு கொடுக்கப்படும். அடுத்த கேள்வி என்னென்னா, பிரம்மா குமாரிகள் நம்ம சொல்லக்கூடிய எந்த ஆலோசனையுமே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. யாராவது அப்படி ஆலோசனை சொன்னால் அவங்கள அஞ்ஞானின்னு சொல்கிறாங்களே, இது உண்மையா அப்படின்னு சொல்லப்படுது. 16வது கேள்வி. அடுத்தது 17வது கேள்வி, உங்களுடைய இயக்கத்தில் நியமங்கள், அதாவது உணவு உட்கொள்வது, உடை அணிந்து கொள்வது, தினச்சரியம், டெய்லி ரொட்டீன், இதெல்லாம் ரொம்ப கடினமாக அமைக்கப்பட்டிருக்கிறது. இது தேவையா? மேலும் சில முக்கியமான உயர்ந்த படிப்பினைகள் நீண்ட காலமாக இவங்க இயக்கத்தில் இணைந்திருக்கிறவங்களுக்குத்தான் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. மற்றவர்களுக்கு இது மறைக்கப்படுகிறதே என்ற ஒரு குற்றச்சாட்டு உள்ளது. இது உண்மையா? அடுத்த கேள்வி, பிரம்மா குமாரிகள் மற்றவர்களை தங்களுடைய குடும்ப, சமூக வாழ்க்கை மற்றும் பொறுப்புகளிலிருந்து விடுவிப்பதற்கான காரியம் செய்கிறது என்ற குற்றச்சாட்டு உள்ளது. இது உண்மையா? அடுத்த கேள்வி, பிரம்மா குமாரிகள் வாயு மண்டலத்தை, சூழ்நிலையை தூய்மையாக்குவதற்கான சேவை செய்வதாக கூறுகிறது. ஆனால் சிலர் இதற்கு எதிராக செயல்படுவதாக குற்றச்சாட்டு இருக்கிறது. இது பற்றி உங்களுடைய கருத்து என்ன? கடைசி கேள்வி, பிரம்மா குமார்களுடைய சேவை தன்னை வெளிப்படுத்திக் கொள்வதற்கான வெறும் பிரச்சாரமே அன்றி உண்மையான பரோபகாரம் இல்லை என்று கூறப்படுகிறது. இது உண்மையா? ஆக இப்படி மொத்தம் 21 கேள்வி இருக்கிறது. இதை நாம் இந்த குழுவில் அனுப்புவோம். நீங்கள் உங்கள் தரப்பில் இருந்து இதற்கான பதிலை நீங்கள் எழுதலாம். ஏன்னா ஒவ்வொரு கேள்விக்குமே பல ரூபத்தில், பல கோணத்தில் நம்ம பதில் கொடுக்க முடியும். அதனால் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை குரூப்பில் போடுங்க. 21 கேள்விக்கும் பதில் எழுதுங்க. இதற்கான பதில் வேறு எங்கேயுமே இல்லை. நீங்கள் சிந்திக்கணும். உங்கள் அனுபவத்தில் பதில் சொல்லுங்கள்.
வரக்கூடிய புது புது ஆத்மாக்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பயம், அது உங்களுக்கான குழப்பத்திற்கு இது ஒரு நல்ல தீர்வாக இருக்கும். இது ஒரு நல்ல ஒரு சேவையாகவே இருக்கும். பிரம்மாகுமாரிகளில் அப்படிப்பட்டவங்களும் இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன கருத்து சொன்னாலும் அதை கேட்க மாட்டாங்க. இப்படி ஒரு குற்றச்சாட்டும் இருக்குது. வெளி உலகத்தில் இருக்கத்தான் செய்யுது. நம்மளும் பார்க்குறோம். யாராவது தவறாக ஏதாவது எதிர்த்து கேட்டாங்க அப்படின்னா உடனே அவங்களாம் அஞ்ஞானி அப்படின்னு சொல்லி ஒதுக்குறவங்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க. நாம் அப்படி இருக்கக்கூடாது. நம்முடைய மைண்டை நாம் ப்ராடாக வச்சுக்கணும். நம்ம மனசை ப்ராடாக வச்சுக்கணும். யார் என்ன கருத்து சொன்னாலும் அதை ஏற்றுக்கணும். அதில் நல்ல விஷயம் இருக்குதுன்னா ஏற்றுக்கணும். இல்லை அப்படின்னா அதற்கான சரியான பதில் சொல்லணும். சரியான பதில் சொல்வதும் இறைவனுக்கான ஒரு சேவை தான். குதாயி கிதுமத்துக்கார் அப்படின்னு சொல்லப்படுது. கடினமான நேரத்தில் இறைவனோடு சேர்ந்திருப்பது. கடினமான கேள்விகளை கேட்கும் பொழுது இறைவனோடு புத்தியை இணைத்து அவர்களுக்கு பதில் சொல்வது, இதுவும் ஒரு சேவைதான். ஓம் சாந்தி. அடுத்து நம்ம ஆக்டிவிட்டி பார்க்க போகிறோம். இந்த ஆக்டிவிட்டியில் ஸ்வமானம் பயிற்சி பண்ணுவோம். கூடவே ஆக்ஷனோட செயலோடு கூடவே ஸ்வமான் பயிற்சி செய்யலாம். நம்ம சொல்லக்கூடிய ஸ்வமானம் மெல்ல மெல்ல சொல்லுவோம். அதை நமக்குள்ளுக்குள்ளே அப்படியே ஐக்கியமாகணும், அனுபவமாகணும். கடைசியில் நம்ம ஒரு சங்கல்பம் எடுத்துக்கொள்வோம். நான் ஆத்மா இறைவனினுடைய சேவகன். நான் ஆத்மா இறைவனினுடைய சேவகனாக இருக்கிறேன். நான் ஆத்மா இறைவனின் சேவகனாக இருக்கின்றேன். நான் ஆத்மா உலகத்தை மாற்றம் செய்பவர், விஸ்வ பரிவர்த்தனையாளர். நான் ஆத்மா உலகத்தை மாற்றம் செய்பவர். நான் ஆத்மா உலகத்தை மாற்றம் செய்பவன். எல்லாரும் மொபைல் எடுப்போம் கையில். நான் என்னுடைய வெற்றி மூலமாக உலகத்தை பிரகாசப்படுத்தக்கூடியவர். மொபைலில் இருக்கக்கூடிய டார்ச் ஆன் பண்ணுங்க. நான் என்னுடைய வெற்றி மூலமாக உலகத்தை பிரகாசிக்கக்கூடிய ஆத்மா. நான் என்னுடைய வெற்றியின் மூலமாக உலகத்தை பிரகாசிக்கக்கூடிய ஆத்மா, வெளிச்சமாக ஆக்கக்கூடிய, ஒளி நிறைந்ததாக ஆக்கக்கூடிய ஆத்மா. நான் என்னுடைய வெற்றி மூலமாக உலகத்துக்கு ஒளியூட்டக்கூடிய ஆத்மா. நான் ஆத்மா இறைவனோடு இணைந்திருக்கக்கூடிய ஆத்மா. நான் ஆத்மா இறைவனோடு இணைந்திருக்கக்கூடிய ஆத்மா. நான் ஆத்மா இறைவனோடு இணைந்திருக்கக்கூடிய ஆத்மா. நான் ஆத்மா நினைவு மற்றும் சேவையினுடைய சமநிலை மூலமாக ஆசீர்வாதத்தை பிராப்தியாக பெறக்கூடிய ஆத்மா. நான் ஆத்மா நினைவு மூலமாக, சேவையின் மூலமாக ஆசீர்வாதத்தை பிராப்தியாக பெறக்கூடிய ஆத்மா. பேலன்ஸ் மூலமாக பிளஸ்ஸிங்ஸ், ஆசீர்வாதத்தை பெறக்கூடிய ஆத்மா. நான் ஆத்மா நினைவு மற்றும் சேவையின் சமநிலை மூலமாக ஆசீர்வாதத்தை பிராப்தியாக பெறக்கூடிய ஆத்மா. ஆத்மாவாகிய என் மீது பரமாத்மாவினுடைய கிருபை பொழிந்து கொண்டிருக்கிறது. ஆத்மாவாகிய என் மீது பரமாத்மாவினுடைய கிருபை பொழிந்து கொண்டிருக்கிறது.
நான் ஆத்மா, தடைகளுக்கான கதவுகளை மூடிவிடக்கூடிய ஆத்மா. நான் ஆத்மா, தடைகளுக்கான கதவுகளை மூடிவிடக்கூடிய ஆத்மா. நான் ஆத்மா, தடைகளுக்கான கதவுகளை மூடிவிடக்கூடிய ஆத்மா. ஆத்மாவாகிய என்னுடைய துணைவன் ஸ்வயம் பகவான். ஆத்மாவாகிய என்னுடைய துணைவன் ஸ்வயம் பகவான். ஆத்மாவாகிய என்னோடு ஸ்வயம் பகவான் துணைவனாக இருக்கின்றார். ஓம் சாந்தி. ஒரு சங்கல்பம் எடுத்துக்கொள்வோம். நம்ம ஏதாவது சங்கல்பம் எடுத்துக்கொள்வதாக இருந்தால், சபதம் எடுத்துக்கொள்வதாக இருந்தால் நம்ம நின்று கொண்டு தான் எடுத்துக்கொள்ளணும். ஆனால் இங்கே ரூல்ஸ் என்னென்னா, நம்ம உட்கார்ந்துட்டே தான் செய்ய போகிறோம். ஆனால் சூட்சுமத்தில் நீங்கள் நின்று கொள்ள முடியும். ஒரு கையை நல்ல முன்னால் நீட்டிக்கோங்க. நம்ம சபதம் எடுக்கும்போது, உறுதிமொழி எடுக்கும்போது நீட்டுறது போல். எல்லாரும் அன்பாக சொல்லுங்க, நான் இறைவனுக்கு துணைவனாக இருக்கிறேன், இறை சேவகனாக இருக்கிறேன். நான் சிவவம்சி. பிரம்மா குமார், குமாரின்னு சொல்லும்போது உங்கள் பெயரை சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம சொல்லலாம். இப்போ ஓம் சாந்தி. நான் இறைவனின் உதவியாளர் சிவவம்சி பிரம்மா குமார் அல்லது குமாரி. உங்களுடைய பெயர் சொல்லிக்கோங்க. நான் இப்பொழுது சங்கல்பம் எடுத்துக்கொள்கின்றேன். என்னுடைய சங்கல்பம், என்னுடைய பேச்சு, கர்மத்தின் மூலமாக இறைவனுக்கு உதவி செய்வதில் என்னுடைய 20 நகங்களினுடைய இறுக பிடிப்பு கொடுத்து சதா ஈடுபாட்டுடன் சேவையில் இருப்பேன். இறைவனினுடைய சேவையில் தடைரூபமாக ஆகும்படி எந்த ஒரு காரியத்தையும் நான் செய்ய மாட்டேன். ஓம் சாந்தி. तेजस्वी तुम, ओजस्वी तुम, तेजस्वी तुम, प्रचंड महाशक्ति हो तुम, प्रचंड महाशक्ति हो तुम, अनुशासन की महाक्रांति हो तुम, अनुशासन की महाक्रांति हो तुम, महाक्रांति हो तुम, महाक्रांति हो तुम, ओजस्वी तुम, तेजस्वी तुम,